சூப்பர் ஸ்டார் ரஜினி தன் மருமகன் தனுஷின் கட்டுப்பாட்டுக்குள்ள வந்து விட்டதா எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் எவ்வளவு பணம் இருந்தாலும் வயதான பிறகு யாருடைய தயவாது தேவைப்படும் தானே. ரஜினி மட்டும் இதுல விதிவிலக்கா என்ன? 2 மகள்களை பெற்ற ரஜினி மூத்த மருமகன் தனுஷ் சொல்படி தான் நடந்து கொண்டுட்டு இருக்காராம். விவாகரத்து பெற்ற இளைய மகள் சௌந்தர்யாவும் தனுஷ் பக்கம் தான் இருக்காங்க. போயஸ் கார்டன் வீட்டுல தனுஷின் கொடி மட்டும் தான் பறந்துட்டு இருக்கான். பா ரஞ்சித் இயக்கத்துல ரஜினி நடிக்கும் காலா திரைப்படத்தை தனுஷ் தான் தயாரிச்சிட்டு இருக்காரு. அடுத்த திரைப்படத்தையும் அவரே தயாரிக்க போறாராம். தனுஷுக்கு மிகவும் நெருக்கமான இயக்குனரான வெற்றிமாறன் தான் இந்த திரைப்படத்தை இயக்க போறாருன்னு ஏற்கனவே ரஜினியிடம் கதையை சொல்லிட்டாங்கன்னு. காலா ஷூட்டிங் முடிஞ்ச உடனே இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆக போதான். ரஜினியின் அரசியல் ஆசையும் அணை போட்டு தனுஷ் தான் தடுத்து இருக்கிறதா எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. நல்லா இருக்கும் போதே 4 காசு சம்பாதிங்க, அரசியலையும் சம்பாதிக்கலாம், ஆனா தேவையில்லாம விமர்சனங்கள் தான் வரும். அதனால சினிமாலேயே முடிந்த மட்டும் சம்பாதிக்க பாருங்கன்னு ரஜினிக்கு தனுஷ் அட்வைஸ் சொல்லியிருக்காராம். இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம NET TV4U சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.